சமீபத்தில் அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு விஷயம் நடந்துச்சு. காஞ்சிபுரமில் ஒரு மறுவாழ்வு மையத்திலேருந்து சில நோயாளிகள் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு. என்னோட உறவுகள் ஒருத்தர், என்னோட அன்பான ஒரு பர்சன், அவங்க இந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஒரு டிஎடிக்ஷன் சென்டரில் விடுறோம், சரிங்களா? பட் நம்ம இதில் ரொம்ப கான்சியஸாக பார்க்குற விஷயம் என்னென்னா, அதோட காஸ்ட். நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை இங்கே அதிகமாக கேட்குறாங்க, இங்கே கம்மியாக கேட்குறாங்க, இங்கே போய்க்கலாம் அப்படின்னு நம்ம காஸ்ட் பேசிஸில் பார்க்குறோம். நம்ம ஆத்மாஸ் மைண்ட் சிட்டியில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ரீஹேப் இல்லைனா டிஎடிக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது முதல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களோட ஃபிசிக்கல் டேமேஜஸ் எந்த மாதிரி இருக்குது, லிவர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குது, மற்ற உறுப்புகள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குது, இந்த விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டு நம்ம அசஸ் பண்ணுவோம். அது கூட நம்ம ஒரு அவர்ஷன் ட்ரக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க முற்றிலும் அதிலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரியும் சில மறுவாழ்வு மையங்கள் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் ஒரு கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ காஞ்சிபுரமில் நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த காவலாளி அடித்து போட்டு தப்பிச்சு போயிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஜென்ரலாகவே அவங்களுக்கு இம்பல்சிவிட்டி இருக்கும். அதாவது என்னென்னா, நான் போதைப் பொருட்களுக்கு நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறவன், நான் திடீர்னு எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள அந்த உத்வேகம் வர ஆரம்பிச்சிடும், அந்த கோபம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்கள கன்சோல் பண்ணுற மாதிரியான செட்டப் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கோ இந்த மாதிரியான ஒரு மறுவாழ்வு மையத்தை தேடி போகிறீங்க அப்படின்னா, அங்கே யார் என்ன சொன்னாலும் சரி, சரிங்களா? முதல்ல நீங்கள் கண்கூடாக பாருங்கள், எனக்கு தேவையான பாதுகாப்பு இங்கே இருக்குதா, அவங்களுக்கு தேவையான வசதிகள் இங்கே இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா? இன்ஃபேக்ட் நம்மளோட மைண்ட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வென்டிலேட்டட் ஸ்பேஸ், ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இடம், சரிங்களா? தேவையான அளவுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கான உரிமைகள். நான் பாதுகாப்பு தர்றேன் அப்படிங்கிறதுக்காக ஜெயில் மாதிரி அடைச்சி வைக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்கள குணப்படுத்தி வெளியே கொண்டு வர்றது தான் ஒரு மறுவாழ்வு மையத்தோட வேலையோ தவிர, ஒருத்தவங்களை அடைச்சி வச்சோ இல்லை அடிச்சோ துன்புறுத்தியோ வெளியே கொண்டு வரதோ, இல்லை என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு எதோ பழக்கங்களை கற்றுக் கொடுத்து வெளியே கொண்டு வரதோ அதில் ப்ராசஸே கிடையாது, சரிங்களா? ஸோ பிஃபோர் நம்ம நீங்கள் இதை செய்யக்கூடாது, நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. பட் பீயிங் அன் அட்டெண்டர், சரிங்களா? நம்மளோட சொந்தக்காரங்கள் ஒருத்தங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை கொண்டு போய் நான் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக விடுறேன் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலையுமே அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு எல்லா பஸ்ஸையும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போனாங்க. ஸோ ஒரு விஷயத்தை ஆழ்ந்து யோசித்ததுக்கப்புறம் அதற்கான முடிவு எடுங்க. நன்றி.